ஜிடி மேட்ச் பாரு, 2 விக்கெட் போகுமா, 2 விக்கெட்டா, 2 விக்கெட் போனோடனே சர்ப்ளஸ் இறங்கினானே இம்பாக்டா, அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. பிளேயிங் லெவன்ல இருக்க அந்த தூபே இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? இதெல்லாம் பிளேயிங் லெவன்ல வச்சிருக்கிறது. சிஎஸ்கேக்குமே நல்லா தான் பண்ணிருக்காரு. ஒரு நம்பிக்கையோட தானே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காங்களா சொல்லாதீங்கண்ணா, தயவு செஞ்சு சொல்லாதீங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இந்த சீசன் கொஞ்சம் சரியா போல, பட் அதற்கான ரீசன்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் அவங்க பண்ணா அடுத்த சீசன் நல்லா வர முடியும், லாஸ்ட் சீசன்ல பண்ண மிஸ்டேக்ஸ், இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கிளியர் கட்டா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல 2 நியூ மெம்பர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தோட தான் இன்னைக்கான டிஸ்கஷன் இருக்க போகுது. டைரக்டா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், IPL 2026 சிஎஸ்கேக்கு எதிர்பார்த்த மாதிரி போல. இதற்கான ரீசன்ஸ் என்னவா இருக்குங்கிற உங்களோட தாட்ஸை தாராளமா ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா 2026 மட்டும் இல்ல, கடந்த 3 வருஷமாவே சரியா போல. நம்ம இப்ப இந்த டாபிக்கே ஏன் எடுக்கிறோம்னா, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, ஒரு 3 வருஷமா ஒரு பிளே ஆஃப் கூட குவாலிஃபை ஆகல. அதுக்காக இந்த வீடியோ பேச போறோம். அதுக்கு என்ன ரீசன் பார்க்கணும்னா, ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் பின்னாடி போனோம். இப்ப ஆக்சுவலா என்ன 2024 தோனி கேப்டன்சி விட்டு கொடுத்தாரு. ஆக்சுவலா அந்த டீமே நல்ல டீம் தான். இப்ப அந்த டீம்ல தோனி கேப்டன்சி பண்ணினா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் கண்டிப்பா பிளே ஆஃப் போயிருக்கலாம். ஏன்னா அதுவே 7 வின் பண்ணி 1 வின்ல தான் இதாச்சு வெளியே போனோம். இப்ப அந்த இதுல என்னன்னா, அந்த ஒரு சீசன் ஃபுல்லா கேப்டன்சி பண்ணும்போது என்ன பண்ணா, ஃபுல்லாவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணான். வேற தோனி ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் மேல ப்ரிஃபரபிளா இருப்பான். இவன் ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போனான். ஸோ அந்த ஒரு சீசன் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு அவன் இந்த மாதிரி கேப்டன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ரிஃபர் பண்றான். அப்ப 25 மெகா ஆக்ஷன்ல அவன் தான் இருந்தான். அவனும் ஃபிளெமிங்கும் தான் போஸ்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு போறது எல்லாம். ஃபுல் டீம் அவன் தான். இன்ஸ்டா போஸ்டுமே போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆக்ஷன் ரெடியா இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த ஆக்ஷன்ல போயிட்டு அவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணான்னு தெரிஞ்சு, ஆனா அங்க போயிட்டு ஒரு ஓவர்சீஸ் பேசர்ஸ் கூட அவன் போல, பிட்டிங் கூட பண்ணல. அதே 10 ரன் ரிட்டைன் பண்ணிருக்கானுங்க. எக்ஸ்ட்ரா எல்லிஸ் மட்டும் 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. எந்த ஹை ப்ரொஃபைல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ஓவர்சீஸ் பேசருக்கு போகவே இல்லை. அதுவே ஒரு பெரிய இது. அதுலயுமே என்னன்னா 10 ரன்னா இன்ஜுரி ப்ரோன். அதுக்கு முன்னாடி சீசனே தெரிஞ்சு போச்சு. 24லயே பாதி மேட்ச் வரல, இன்ஜுரியில போயிட்டாப்ல. ஒரு சீசன் தானே 10 ரன் நல்லா போட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வைடு நோ பால் இதெல்லாம் அதிகமா லீக் பண்ண, ஒரு ஓவர்லயே கிட்டத்தட்ட 20 ரன் 22 ரன் கொடுக்குற மாதிரி வந்துட்டான். அந்த மாதிரி வந்துருச்சு அவனுக்கு. இல்ல, இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, ரிட்டன்ஷனும் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது ரிட்டன்ஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு 18 கோடி கொடுக்கணும், செகண்ட் ஸ்லாட்டுக்கு 14, தேர்ட் ஸ்லாட்டுக்கு 11 நினைக்கிறேன். ஆமா 11. ஃபோர்த் அன்கேப்ட் எடுத்தோம்னா 4 கோடி. இப்போ சென்னை என்ன பண்றாங்க, 5 பேரை ரிட்டன்ஷன் பண்ணாங்க. யாரு ஃபர்ஸ்ட் கேப்டனு 18 கோடி. அப்புறம் நம்ம ஜடேஜா ஃபோர்த். அதாவது ஜடேஜா ஃபோர்த். அதான் 4 பேர் ரிட்டர்ன் பண்ணா அவங்க பண்ணிருக்கதே 4 தான் பண்ணிருக்கணும். ஐ திங்க் தூபே ரிட்டர்னே பண்ணிருக்கணும். தூபே 12 கோடி, 10 ரன்னா 13 கோடி, தூபே 12 கோடி. ஸோ ஃபோர்த் ரிட்டர்ன்ஸ்னா கேப்டன் பிளேயர் பண்ணும்போது 18 கோடி எக்ஸ்ட்ரா ஜடேஜாக்கு கொடுத்தாங்க. அது ஃபிஃப்த் தோனி அன்கேப்டன் 4 கோடி. இதுல எனக்கு தெரிஞ்சு தூபே ரிட்டன்ஷன் தேவையானு தான் அந்த இடத்துல தோணுது. ஏன்னா 13 கோடி ஒரு பிளேயரு, அது தூபே மாதிரி ஒன் டைமென்ஷனல் கிரிக்கெட்டுக்கு கொடுக்கறது தேவையில்லாத ஒண்ணு. அதனாலே ஆக்ஷன் பாதி போயிடுச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ரா 18 கோடி ஜடேஜா கொடுக்க வேண்டியிருக்கு நீ எக்ஸ்ட்ரா ஒருத்தனை பண்ணும்போது. ஸோ அதுலயே 18 கோடி அங்க பிளாக் ஆகுது. அவரு சிஎஸ்கேக்குமே நல்லா தான் பண்ணிருக்காரு. ஒரு நம்பிக்கையோட தானே ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காங்களா சொல்லாதீங்கண்ணா, தயவு செஞ்சு சொல்லாதீங்கண்ணா. இல்ல, நீங்க இப்ப நம்ம வேர்ல்டு கப்லயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு தானே அந்த ஐபிஎல்க்கு வராரு. அப்படி அதுவும் ஐசிடி நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இந்தியன் இன்டர்நேஷனல் ஐபிஎலோட ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஐபிஎல் டஃபஸ்ட் லீக், அங்கதான் பெர்ஃபார்ம் பண்ணணும், அங்க பண்ணவே இல்லை. இல்ல, அவரு வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. என் இன்ஸ்டா ஹேண்டில்ல கூட சிக்ஸர் தூபே எல்லாம் நல்லா இது பண்ணாங்க. பிட்ச்ல அடிச்சிட்டு தூபே நல்ல பிளேயர்னு சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இருக்குடா நீங்க வேற. 2023க்கு அப்புறம் எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. 24ல ஒரு 6 மேட்ச், ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 மேட்ச் நல்லா பண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மேட்ச்ல அடிக்கவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இம்பார்ட்டன்டான முக்கியமான ப்ரெஷர் மேட்ச்ல இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் அந்த ஃபைனல்ல 2 6 சொல்லுவாங்க. ஆனா அதுவுமே அவனாலதான் அவ்வளவு ப்ரெஷர் வந்துச்சு. வந்த உடனே ஸ்ட்ரைக் பண்ணாம ரொம்ப சிங்கிள் ஆடி லாஸ்ட்ல 2 6 அடிச்சான். அதுக்கப்புறம் 24ல இருந்து, அதாவது அவன் இது வரைக்கும் வந்ததுல ஒரு கிளட்ச் மேட்ச் கண்டிப்பா அடிக்கணும், சேஸ் ப்ரெஷர்னா அடிச்சதே கிடையாது. எப்பவுமே சோக் தான் இருக்கான்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் சிங்கிள் ஆட முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது, ஒரு குவாலிட்டியான பேஸ் பாலர் இருக்காது, அடிக்கவும் முடியாது. ஸ்பின்னர்ஸ் கூட இப்ப திணற தான் செய்யலாம். ஸோ ஒரு ஃபீல்டிங்ல சொல்லவே தேவையில்ல, ஃபீல்டிங் நிக்கவே வைக்க முடியாது அவங்க. கப்ப 1ஆம் நம்பர் கப்ப. அதாவது பவுலிங்கும் போட முடியாது, எப்படி போட்டாலும் 15 20 அடிச்சிருவாங்க. இன்டர்நேஷனல்ல எப்படின்னு தெரியல. இங்க வந்து அவனுக்கு வந்து எப்படின்னா ஸ்டேஜ் செட் ஆயிருக்கணும், டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. இப்போ 12 ஓவர்ல 130 அடிச்சிருக்கானுங்கன்னா அவன் வந்து ஒரு 2 3 சிக்ஸ் அடிக்கலாம். இவன் 12 ஓவருக்கு 80 ரன் தான் இருக்கு, திருப்பி இவன் தான் அடிக்கணும்னா இவனால அடிக்க முடியாது. ஸோ இவனை வந்து மிடில் ஆர்டர் பேட்டரா பேக் பண்ணி 13 கோடி வந்து ஓவர் தான். அதுதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சாங்க. எந்த மேனேஜ்மெண்ட்டும் அவனை ரீட்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. சென்னை மாதிரி ஒரு டம்பான மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் அப்படி பண்ண முடியும். நெக்ஸ்ட் 2023ல ஜடேஜாக்கு பதிலா தூபே ஸ்ட்ரைக்ல நின்று இருந்தானா அந்த டிராஃபி வந்து சந்தேகம் தான். இல்ல அடிச்சிருக்கவே மாட்டான், சிங்கிள் தட்டி இருப்பான். அவுட் சைட் ஆஃப்ல ஹேக்கர் போட்டாங்க, என்ன பண்ணுவோம், சிங்கிள் தான் தட்டுவான். ஆனா அந்த மேட்ச்மே நீங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான ஒரு 2 6 அடிச்சு கொஞ்சம் இல்ல ஆக்சுவலா அந்த லெவலுக்கு பிரஷர் கொண்டு வந்தது அவன் தாங்க. ஏன்னா அதுக்கு நல்ல ரன் ரேட்ல ராயல் வச்சுட்டு போயிட்டான். அது அங்கேயுமே சிங்கிள் தட்டி தான் அடிச்சுட்டு இருந்தான். அந்த 2 6 அவன் அடிக்கலன்னா அதுல ரொம்ப பிரச்சனை தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிரஷரை கொண்டு வந்தது அவன் தான். அது ரிலீஸ் அவன் தான் பண்ணி ஆகணும். அப்ப 2027ல நம்ம தூபையை பார்க்க முடியாதா சிஎஸ்கேல? கூடாது, அதான் ரிலீஸ் பண்ணாலும் ட்ரேட் ரூமர்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கானுங்க, பாக்கலாம் என்ன பண்றானுங்கன்ட்டு. இல்ல இப்ப இந்த லாஸ்ட் மேட்ச் அடிச்ச அவர் 17 பால் 44, அதை வச்சு எதுவும் எடுத்துடக்கூடாது, அதான் பயமா இருக்கு. ஏன்னா வருஷம் ஃபுல்லா அடிக்கல, ஒரு அது ரொம்ப திருப்பி எடுக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். இந்த ட்ரேட்னா கண்டிப்பா கொடுத்தாங்க, யாரு வாங்குவான்னு தெரியல அவங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. சிஎஸ்கேவோட இந்த பெரிய லாஸ்க்கு வந்து ஹெட் கோச்சுக்கும் நிறைய பங்கு இருக்கு. ருத்ராஜும் இந்த சீசன் வந்து பெரிய அளவுக்கு ஃபயர் ஆகல, ஆஸ் அ கேப்டனாவோ ஒரு இம்ப்ரூவ்டு பர்சனா தெரியல. அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா கேப்டனா வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணிருக்கோம். பிளேயரா வந்து ஒரு பேட் சீசன் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா படிக்கல் மாதிரி ஒரு பிளேயரே வந்து டெவலப் பண்ணி வரும்போது கண்டிப்பா ருத்து வந்து வே ஹெட் ஆஃப் டீம் தான் என்னைக்குமே. இந்த சீசன் நல்லா போல, கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன் வந்து கம்பேக் பேட்ஸ்மேனா நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவோம்னு தோணுது. கண்டிப்பா நான் கேப்டன்சில மாத்தி தான் ஆகணும். 3 சீசன் கொடுத்தாச்சு, 3 சீசனுமே வந்து எக்ஸ்கியூஸ் மட்டும் தான் சொல்லுவான். டீம் வந்து டிரான்சிஷன் பேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் இன்டர்வியூல போயிட்டு. 3 வருஷமா டீம் டிரான்சிஷன் பேஸ்ல இருக்குன்னா அங்க ஏதோ தப்பா போயிருந்து தான் இருக்கும். அப்புறம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம்னு சொல்றான். அதுக்கப்புறம் நிறைய பிச்சை ரீட் பண்ண முடியலன்ட்டு எல்லா வருஷமும் சொல்லிட்டு இருக்கான், பிச்சை ரீட் பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்ப ஆனா கண்டிப்பா ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவும் இல்லைன்னு இருக்கும். ஹெட் கோச்சும் தான் சொல்றான், இவனா தான் சொல்றான். ஸோ கண்டிப்பா வந்து கேப்டன்சி யார் வேற இருக்கா கொடுக்கணும். பேட்டிங்ல கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா கம்பேக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பேட் சீசன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வேற கேப்டனுக்கு போனா சஞ்சு சாம்சனே போலான்னு நினைக்கிறீங்க இல்ல வேற பிளேயர்? சஞ்சு வந்து கேப்டன்சியோட ஆஃபர் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றான். இல்ல நான் பிளேயராவே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் கேப்டன்சி எனக்கு தேவையில்ல, ருத்ராஜே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. சோ சஞ்சு கேப்டனா வரமாட்டான், எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான். வந்தா நல்லா இருக்கும். அந்த ருத்ராஜ் வந்து அந்த கேப்டன்சி பிரஷர் வந்து போகும். பேட்ஸ்மேனா இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ருத்துவ. எனக்கு அது ஒரு வருத்தம் தான். பேட்ஸ்மேனா பயங்கரமான ஒரு பிளேயர். கேப்டன்சி இப்போ கொடுத்தாங்கன்னா சஞ்சுக்கு தான் கொடுக்கணும், வேற ஆள் இல்ல இதுல. சோ அதனால இன்கேஸ் கேப்டன்சி சேஞ்ச் இருக்குன்னா சஞ்சு தான் பண்ணணும். அவன் வேணாம் சொன்னா இப்போ லாஸ்ட் 2-3 டேஸா பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 4 பொசிஷன்ல இருக்க எல்லா டீமுமே வந்து கேப்டன்சி வந்து விட்டுட்டு இருக்காங்க. பண்ணிட்டு போயிட்டான் ஹர்திக் பாண்டியா மேக்ஸிமம் தூக்கிடுவாங்க. ரஹானேவே கேப்டன்சி எடுக்க போறேன்ட்டாங்க. ஒன்னே ஒண்ணு இருக்கிறது வந்து சென்னை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா இப்போ கரெக்ட் ஆயிரும். அவனுங்க வந்து ஒரே இதாக சொல்லுவானுங்க, வந்து ஸ்டிக் வித் ப்ராசஸ். தோனி சொன்னதை இவனுங்க அதை இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, ட்ரஸ்ட் ப்ராசஸ். அது தோனி சொன்னா தோனி அதுமே பண்ணுவான், கரெக்டா பண்ணுவான். இவங்க அதை அந்த ப்ராசஸ கூட ஒழுங்கா பண்ணலையே. அதாவது இவனுக்கு என்ன, தோனி வந்து எப்படின்னா ஒரு பிளேயருக்கு இதுதான் வரும்னா இதுதான் கொடுப்பாரு. இந்த இடத்துலதான் நீ ஆடணும், இந்த இடத்துல நீ பண்ணணும் அப்படின்னா கரெக்டான அந்த இடத்துக்கு எனக்கு இந்த இடத்துல தான் விளையாட வரும் அப்படின்னா அவனை கரெக்டா அந்த இடத்துல விளையாட விட்டுட்டு இருந்தாரு. தூபேவெல்லாம் இம்பாக்டா மட்டும்தான் தோனி கொண்டு இருந்தாரு. இவன் பிளேயிங் வச்சிட்டு இருக்காங்க. அதுவுமே தேவைப்பட்டாதான் கொண்டு வருவான். அதாவது இப்போ அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும், அவனுக்கு ஸ்பின் வருதா அந்த டைம்ல இறக்குவான். அவனை கொண்டு அந்த லாஸ்ட் 4 ஓவர்லாம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை கொண்டு அங்க இறக்கிட்டு இருக்கானுங்க. ஃபீல்டிங்ல எல்லா மேட்சும் வைக்கானுங்க, வந்து எல்லா மேட்ச் 2 கேட்ச் 1 கேட்ச் விட்டுட்டு இருக்கான். பிளேயிங் லெவன்ல இருக்க அந்த தூபே இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? இதெல்லாம் பிளேயிங் லெவன்ல வச்சிருக்கிறது பீக் லவ்னிசம். இல்ல அவனுக்கு என்ன தெரியுமா, எனக்கு இன்னொன்னா, இவனுக்கு நல்ல டீமே கொடுத்தாலும் இவனால ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவனுக்கு யாரை எங்க இறக்கணும்னே தெரியல. மாத்தி இறக்கி அங்க ஒரு இதுக்கு 4 சேஞ்ச் பண்ணாங்க, ஒரு மேட்ச்க்கு 2 சேஞ்ச், ஒரு கான்ஸ்டன்டா இருக்கு. கேட்டா இன்ஜூரிஸ்ன்னு சொல்லுவான், அதெல்லாம் தப்பு. இப்போ
இப்ப என்ன தெரியுமா இவனுக்கு முட்டு என்ன அழகா கொடுப்பானுங்கன்னா இவ்வளவு இன்ஜுரி வச்சு ருத்து 6 மேட்ச் ஜெயிச்சிட்டாரு அப்படிமா. அப்படிலாம் கிடையாது. ஆனா அண்ணே, இந்த நல்ல வேலை பிளே ஆஃப் போலனே. நீங்க சொன்ன மாதிரிதான் பிளே ஆஃப் போயிருந்தானுங்கன்னா இவ்வளவு இன்ஜுரி வச்சு பிளே ஆஃப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் பேத்திருப்பானுங்க. அடுத்த வாட்டி ருத்து இருக்கிறத விட பிளெமிங் சேர்ந்து இருப்பான். பிளெமிங் இந்த காசு எல்லாமே இருந்துட்டு இடத்த அடைச்சிட்டு இருப்பானுங்க. இன்னொன்னு என்னன்னா இவனுக்கு எல்லாருமே தோனியோட சக்சஸ்ல அப்படியே இருந்தானுங்க. தோனி ஒரு 5 கப் அடிச்சதுனால இவனுக்கு எல்லாமும் தப்பிச்சிட்டானுங்க. இவனுக்கு எவனும் வேலையை பார்க்கல. அதுதான் அதாவது ஆக்ஷன் எல்லாமே தோனி கேப்டனா இருக்கும் போது தோனி தான் பிளேயர்ஸ் சொல்ற பிளேயர்ஸ் தான் இவங்க எடுப்பானுங்க. இவ்வளவு பிளேயர் இவ்வளவு போனோம்னா கண்டிப்பா போய் எடுத்துருவானுங்க. அது அது அதனால எனக்கு 5 எல்லா வரும் தப்பிச்சானுங்க. பிசியோதெரப்பி யாரா இருந்தாலும் அது முக்கியமா பிளெமிங் வந்து சென்னை மட்டும் பாக்குறவங்களுக்கு தெரியாது. நான் அதே ஜேஎஸ்கே டிஎஸ்கே இருக்குமானே அவனுக்கு தெரியாது. இப்போ அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணா பிளெமிங் வந்து ரொம்ப பிளண்டர்ஸ் தான் ஃபுல்லா. எங்கேயுமே ஒழுங்கா டீம் பிக் பண்ணல. இப்போ வந்து டிஎஸ்கே நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு வந்து ப்ரீ சைன் பிரைஸ் எடுத்திருக்காங்க. அதாவது மும்பை எல்லாம் வந்து ரபாடா அந்த மாதிரி பிரைஸ் எடுத்திருக்கானுங்க. கொள்ளாடு பூரான் இருக்கான். நமக்கு வந்து ரைலி ரூசவ், அப்புறம் ஹார்டஸ் வில்லியன் ஒரு பவுலரு, கேசவ் மகாராஜ், ரியான் புல்டரு, இவனெல்லாம் ப்ரீ சைன் இப்போ அதாவது ஆக்ஷனுக்குமே நம்ம சைன் பண்ண மீஸ் இவனுங்க எல்லாமே டெஸ்ட் பிளேயர் மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. சரி, ஒரு கேள்வி. 2027ல கண்டிப்பா கோச் சேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாமா சிஎஸ்கேல, இல்ல இவரே தான் கண்டினியூ? கண்டிப்பா மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா மாறும் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதான் எதிர்பார்க்காங்க, நடக்கும் தான் தோணுது. ஏன்னா 3 வருஷம் வந்து பிளே ஆஃப் கூட போகாம போன வருஷம் உடன் ஸ்பூன், ஆக்சுவலா இந்த வருஷமும் உடன் ஸ்பூன் தான் வந்திருக்கணும். என்ன நினைக்காங்க, 6 வின்னு நினைக்காங்க. 6 வின்ல 2-3 வின்னு ஓவர் ஓடுது, 2-3 வின் சஞ்சு ஓடுது. வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஓவர் டர்ன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வின்ல கண்டிப்பா 3 வின் தான் வந்திருக்கும் நமக்கு. என்ன சஞ்சு அடிச்சாலும் முக்கியமான நேரத்துல பிரேக் த்ரூஸ் கொடுத்தது அவன் மட்டும்தான். போத் பேட் அண்ட் பால் பெர்ஃபார்ம் பண்ணது அவன் தான். அவன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ 2-3 டெஃபிட்டுமே பெரிய மார்ஜின் தான் வந்திருக்கும் ஆர்சிபியோட. ஏன்னா அவன் தான் அந்த மேட்சும் அடிச்சான். கண்டிப்பா அதனால இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசனுக்கு ஒரு 6 வின்னுக்கு காரணம். இல்லைன்னா போன சீசன் தான் 4 வின்னோ 3 வின்னோ தான். லாஸ்ட் சீசன் லாஸ்ட்ல தான் கிடைச்சிருக்கும் ஓவர் டர்ன் சஞ்சுனால இந்த 6 வின்னு, இல்லைன்னா இல்ல. ஒரு மேட்ச் அகில் ஹுசேன் ஜெயிச்சு கொடுத்தான் மும்பைல. அகில் 100 இவங்களாம் தான். இல்ல அந்த மேட்ச் சஞ்சு ஒரு 100 அடிச்சிருப்பான் நினைக்கிறேன். அதனால மெயினா இவங்க தான், வேற யாருமே கிடையாது. வேற யாரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அகில் குசேன்மே என்னதான் நல்லா போட்டாலுமே நிறைய மேட்சஸ்ல எல்லாம் டிராப் பண்ணாங்க. அது ஃபேன்ஸ்க்கே ஷாக்கிங்கா இருக்கு. அதுதான் என்னன்னா இப்ப இதுல இன்னொன்னு இருக்கு பாரு. இப்ப வந்து தோனி வந்து தீக்ஷனா வந்து 2023 தெரியும். அவன் வந்து நிறைய மேட்ச் நல்லா போகல, ஃபீலிங் பேடா தான் பண்ணுவான். ஆனா வந்து எல்லா மேட்சுமே இறங்கலாம் அவன் நல்லா ஆனா கன்சிஸ்டன்டா எல்லா 14 மேட்சும் 16 மேட்சுமே இறங்கினா. அதுதான் தோனி வந்து ஒரு பிளேயரை வச்சானா பேக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் சில மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா வந்து முக்கியமான குவாலிஃபயர் வந்து அவன் தான் விக்கெட் எடுப்பான். 2 விக்கெட் மில்லரோடதும் பாண்டியாவோடதும். அதே இது இப்ப இங்க பார்த்தோன்னா அகில் ஹுசேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியுமே அவனை பேக்கிங்கே பண்ணல. ஒரு மேட்ச்ல ஆடுறான், ஒரு மேட்ச் டிராப் பண்றான். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாக்காண்டி மட்டும் மேட்ச் ஆடி எடுத்து வந்தாங்க ஒரு மேட்ச். அதெல்லாம் வந்து அது என்ன சொல்லணும்னே தெரியல. அதெல்லாம் இல்ல அதுதான் இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்த எஸ்ஆர்எஸ் மேட்ச்ல லேண்டான் அகில் ஹுசேன். அதே அபிஷேக் சர்மா வீரர் தான் எடுத்தான், லெப்ட் ஹேண்டர் தான். ஸோ அதனால மேட்சஸ்க்காண்டி அவனை டிராப் பண்ணிட்டு ஐடியாவே இல்லாம இருக்கானுங்க. இன்னொன்னு அதே மேட்ச் அந்த மேட்ச்லயுமே 2 ஓவர் போட்டு 15 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருப்பான். அடுத்த ஓவரை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு நான் வேற பவுலர்ஸா வச்சு போட்டு தூபைக்கு 1 ஓவர் கொடுத்தான், 15 ரன் கொடுத்தான் தூபை. இவனுங்க வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு எல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, போன மேட்ச் யாரா நல்லா போட்டீங்க, நான் போன மேட்ச் வந்து அகில் ஹுசேன் வந்து 4 விக்கெட் எடுத்தானா, சரி இந்த மேட்ச் நீ உட்காரு, டே நீ மேட்ச் உள்ள வாடா, இப்படிதான் பேசிட்டு இருப்பானுங்க போல. இப்படிதான் பேசிட்டு போன சரி மச்சான் அவன் நல்லா போட்டான்டா, அவனை கூட்டா, அதெல்லாம் தேவையில்ல, நல்லா போட்டான்னு உட்கார வச்சு நம்ம நல்லா போட எடுத்து போய் நல்லா போட வைக்க. நல்லா பேட்டிங்ல 200 ஸ்ட்ரைக் அடிச்சா இன்ஜுரி ஆக்கி வெளியே அனுப்புவானுங்க. இப்போ வந்து ருத்துக்கு வந்து அந்த தில்லி இல்லையோன்னு நினைக்கிறேன். இந்த மேனேஜ்மெண்ட் போய் பேசிட்டு இந்த பிளேயர் வேணும், இவங்க எல்லாம் தான் வேணும் எனக்கு, இவங்க இருந்தா என் டீமுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த தைரியம் இல்லையோ என்னமோ நினைக்கிறேன் அவனுக்கு. பிளேயிங்ல வந்து அதான் கரெக்டா சூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு அந்த ஜிடி மேட்ச் பாரு, 2 விக்கெட் போகுமா, 2 விக்கெட் போனோடனே சர்ப்ளஸ் இறங்கினானே இம்பாக்டா. அதெல்லாம் மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. எவனுமே அப்படி இறக்க மாட்டான். அவனை இறக்கிட்டு அங்க அது என்ன சொல்றான் மைக்கேசி அடுத்த மேட்ச்க்கு என்ன இது கொடுக்கானா, நாங்க வந்து இப்பதான் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து யூஸ் பண்றதுக்கு இன்னும் இது பண்ணிட்டு இருக்கோம், நல்லா யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து 3 வருஷம் ஆச்சு. தோனி வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு சீசன் ஃபுல்லா கரெக்டா இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணி கப்பே அடிச்சிட்டான். இவனுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க. கோச்சா வேற யாரையாட்டும் எதிர்பார்க்கறியா வந்தா நல்லா இருக்கும்? இப்போதைக்கு எனக்கு ஐடியால யாரு தெரியல. அஸ்வின் வரமாட்டான்னு தோணுது. வேற யாரு இருக்கா? பெக்கலம், ஒரு சந்திரகாந்த் பண்டிட்.
கலாம்லாம் வாய்க்கலாம். இங்கிலாந்து டீமே உடச்சிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து டெஸ்ட் டீம்ல பேஸ்பால்னு சொல்லி எனக்கு ஏமாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி ஹெட் கோச்சை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கிளியரா ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து டீமை பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஹெட் கோச் மட்டும் இல்ல, மொத்த மேனேஜ்மெண்ட்டையும் தான் மாத்தணும், மொத்த திங்க் டேங்கையும் மாத்தணும். பிளம்பிங் மட்டும்லாம் கிடையாது, அதுல மைக் ஹசியும் தான், அப்புறம் பிசியோதெரபி எல்லாமே. ஏன்னா எல்லாருமே அவுடேட்டட். ஏன்னா ஒரு வருஷம், அதாவது ஒருத்தன் 15 வருஷம் இருக்கான்னா அவனோட ஐடியா கண்டிப்பா அவுடேட்டட் ஆயிருக்கும். ஒன்னு இவன் புதுசா அடாப்ட் பண்ணணும், பண்ண முடியல, இவன் செஞ்சுறதா கரெக்டுன்னா கண்டிப்பா ஆளதான் மாத்தணும், மொத்தமா தான் மாத்தணும். பிளம்பிங் மட்டும் சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டா மாத்தினா ஏர்லி சக்சஸ் வருமா அப்படின்னு தெரியல. கொஞ்சம் எல்லாம் செட் ஆகி இது பண்றதுக்கு ஒரு 2 சீசன் ஆட்டம் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மாத்தணும். பிளம்பிங்க மட்டும் சொல்லி குறை கிடையாது. கோச் மட்டும் சொல்லி பிரச்சனை இல்லைன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஹேடன் தானே ஜிடிக்கு வந்து பேட்டிங் கோச்சா இருக்காரு. பேட்டிங் கோச்சா ஓவரால் கோச்சா அவரு? பேட்டிங் கோச் மேத்யூ ஹேடனு. கேகேஆருக்கு வந்து இவன் யாராவது வாட்சனும் பிராவோவும் இருக்காங்களா? அதாவது உங்க கூட விளையாண்ட பிளேயரே உங்களால இது பண்ணி உங்க பேட்டிங் கோச்சா ஆவாங்க, ஓவரால் கோச்சா ஆவாங்கன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு குப்புலன்னா நீங்க என்ன மாதிரி மேனேஜ் சொன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. இவனுங்க தான் வந்து இதே பிடிச்சு தூங்கிட்டு இருக்கானுங்க. சோசியல் மீடியால போஸ்ட் போடாம இதான் போடுறேன், வி ஆர் எஸ் ஃபேமிலி, நாங்கெல்லாம் வந்து ஒரே குடும்பத்துக்கு லாயல்டி அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 80% இருக்கானுங்க. நம்மனா அந்த 80% கிடையாது. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திங்க் டேங்க மாத்தணும். பிளம்பிங் பேசிக்கா ஓல் திங்க் டேங்க மாத்தினா கூட ஓகே தான், மாத்தணும். ஐ திங்க் கேப்டன்சி ருட்டுக்கு செட் ஆகல. ஸோ கேப்டன்சில இருந்து ருட்டு பியூர் அஸ் அ பேட்டரா மட்டும் விளையாடணும், கேப்டன்சி வேற யாருக்கோ கொடுக்கணும். அப்புறம் சம் குட் பிளேஸ், அதாவது பினிஷர் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் ஆள் எடுக்கணும். இதை வச்சு இது பண்ண முடியாது. இது ஏன் வந்து இப்படி நிக்கினா, நம்ம பண்ண 2025 மெகா ஆக்ஷனும் 26 மினி ஆக்ஷனும் தான். அதனாலதான் அதுல நல்ல சான்சஸ் இருந்துச்சு மில்லர் எடுக்கிறதுக்கு. அப்புறம் பவுலிங்க்குமே ஒரு கண்டிப்பா பேக்கப் எடுக்கணும் ஓவர்சீஸ்ல. ஏன்னா நீ எல்லிசை மட்டும் நம்பி போக முடியாது. அதேதான், ஏன்னா ப்ரூவன் பிளேயர் கிடையாது ஐபிஎல்ல, அந்த அளவுக்கு பெரிய ப்ரூவன் பிளேயர் கிடையாது. திருப்பி ஒரு நல்ல ஒரு ஸ்பீட் பவுலர் எடுக்கணும். எனக்கு என்னன்னா மெகா ஆக்ஷன்ல ரபாடாக்கு எல்லாம் போயிருக்கலாம், ஜஸ்ட் ஒரு 10 கோடி தான் போனான். அவனுக்கு தெரியும், அவன்லாம் எடுத்துருக்கலாம், அவனுக்கு பிட்டு கூட போடல. அதுதான் ஆச்சரியம். ஆர்ச்சர், ஸ்ரீகாந்த், நிகிடிலாம் நம்ம கூட விளாண்டான் தானா? நிகிடி வந்து ஆமா நம்ம டீம்ல இருந்தா, நம்ம டீம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான். ஐ திங்க் ஒரு பேட் சீசன் தான் ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் பிட்டே போடல. நம்ம ஆக்சுவலா அந்த 25 மெகா ஆக்ஷன் நினைக்கிறேன், அதுவே பேஸ் பிரைஸ்ல தான் இருந்தானான்னு தெரியல. உங்களுக்கு இப்ப ஸ்கவுட்டா இருக்கா தெரியுமா? ஆர் ஸ்ரீகாந்த் ஒருத்தர். ஏஆர் ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட் ஒரு கொல்கத்தால தான் இருந்தாரு. ரபடாவை ஏன் எடுக்கலன்னு கேக்குறப்ப ரபடாவெல்லாம் ஓவர் ரேட்டட் அப்படிம்பாரு. மேபி அதனாலதான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். தெரியல. இல்ல தோனி கேப்டனா இருக்கும்போது பிட்டு போட்டு ஒரு டைம் எடுத்தாங்க 2018. ஆக்சுவலா தோனி கேப்டன்சில இருக்கும்போது ரபடா ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஆனா ஆர்டிஎம் வச்சு இவங்க வாங்கிட்டாங்க, டெல்லி வாங்கிட்டு. ரபடா வந்து அந்த டைம் பிட்டு போட்டாங்க தோனி கேப்டனா இருக்கும்போது. அதுக்கப்புறம் சான்ஸே கிடைக்கல. இப்போ ருத்துவோட கேப்டன்சில எனக்கு அதுதான் ஒரு என்னன்னா, அதுதான் கொஸ்டின். நீ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் ப்ரிஃபர் பண்ற, ஆனா நீ ஒரு ஓவர்சீஸ் பேசர், பிரீமியம் பேசரை கூட ஆக்சுவலா டார்கெட்டே பண்ணல. எல்லிஸ கூட லாஸ்ட் 2 கோடி லாஸ்ட் ரவுண்ட்ல தான் எடுத்தானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேசர் கூட நீ எந்த பிட்டே பண்ணல. சோ அப்ப நீ என்னதான் ப்ரிப்பேர் பண்ண, அதாவது அகாக்ஷன் அப்ப என்ன ப்ரிப்பேர் பண்ண? அதான் இது. நீ வந்து ஸ்பின்ன நீ கொடுக்க மாட்ட, நம்பி கொடுக்க மாட்ட, அப்போ ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர் தான் கொடுக்குற. நீ யாருக்குமே போல. ஒரு ரபடா இருந்தான், ஆர்ச்சர் இருந்தான், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் யாருக்குமே போல. முகமது ஷமிக்கு நீ போன 8 கோடியோட போயிருக்க, நீ இப்போ அவுட் அண்ட் அவுட்டா போயிருக்கணும். தோனியோட அதான் என்னன்னா, ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணாங்கன்னா அவுட் அண்ட் அவுட் போவாங்க. உங்களுக்கு பிளான் பின்னு எதுவுமே இல்ல. பிளான் ஏ ஒரு பிளேயர், அதுதான் பிரச்சனை. இவங்க வந்து பிளான் பின்னு ஒண்ணு இல்லை. இவங்க கிடைக்கலாம் இவங்க அப்படின்னு போற ஐடியா இல்ல. நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல யாரு வரான்னு பார்த்து எடுக்கணும். நல்ல ஒரு ஓவர்சீஸ் பால் என்ன வேணும்னா, ஒரு ஓவர்சீஸ் பேஸ் பவுலர் கண்டிப்பா வேணும். ஐ திங்க் ஸ்பென்சர் ஜான்சன் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பினிஷர் கண்டிப்பா எடுக்கணும். யாரு இருக்கான்னு தெரியல, யாரு திருப்பி ஆக்ஷன்ல வரப்போறோம்னு தெரியல. இன்கேஸ் பாண்டியா ட்ரேட் பண்ணிட்டோம்னா, பாண்டியா வந்துட்டானா பினிஷிங் ரோல் வந்து பயங்கரமா செட் ஆயிரும், கரெக்டா செட் ஆயிரும், டீம் பேலன்ஸ்ட் ஆயிரும் கரெக்டா. பாண்டியா ஓவர்டன் இருப்பான் பினிஷிங்ல. இல்ல அதான் அது போய் என்னன்னா, நம்பர் 5ல ஒரு ஹிட்டர் மட்டும் வேணும். நம்பர் 6க்கு ஏதோ ஒரு இதுக்கு தேவைப்படும், ஒரு ஹிட்டர் தேவைப்படும். இதுதான் நம்ம வந்து டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் திங்க் டேங்க் மாத்தணும். பிளம்பிங் கண்டிப்பா இதுக்கப்புறம் போகுது. ஏன்னா இவ்வளவு சீசன் 3 சீசன் இதுல போயிட்டு அடுத்து அங்கேயும் ஜேஎஸ்கே டீஸ்ல 3 சீசன் பாட்டில் போட்டான். ஸோ கண்டிப்பா அவனை மாத்தி தான் ஆகணும். திருப்பி கேப்டன்சில ஒரு சின்ன சேஞ்ச் எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். அது சஞ்சுவோ இல்ல வேற யாரும் ட்ரேட்ல வந்தா பாண்டியா அந்த மாதிரி யாரு கொடுத்தாலும் ஓகே தான். சரி பார்ப்போம். இது ரிலேட்டடா ஏதாட்டும் அப்டேட்ஸ் தான் வருதான்னு பார்ப்போம்.
ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ரிலேட்டடான எதுவும் நாட்கள் போக போக ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் மாதிரி ஏதாட்டும் தெரிய வரும். கிரிக் பஸ்ல இது ரிலேட்டடா போட்டாலே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா தான் இருக்கும். அதை பத்திலாம் நம்ம இப்ப தெரியாதனால 2 மாசம் ஆயிரும். ஆமா மேபி ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம்ல சொல்லிடுவாங்க. ஜடேஜாவோட செப்டம்பர் அக்டோபர் தான் சொன்னாங்க. அந்த டைம்ல சொன்னாங்க நினைக்கிறேன். செப்டம்பர் அந்த டைம்ல செப்டம்பர் அக்டோபர்ல தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் என்னன்னு.